ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். பூரிக்கு எப்போவுமே கிழங்கு குருமா இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் சாப்பிட்றத தான் சாப்பிட்டு சலிச்சு போயிருப்பீங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது பழைய காலத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்த ஒரு டிஷ் தான். இப்போது நம்ம மறந்துட்டோம் இதை. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இதை ஒரு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவாமிர்தமாக இருக்கும். இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் மாவு கரெக்டாக வரும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோன்னா டக்குன்னு லூஸ் ஆகிடும் மாவு. அப்போ பூரி நல்லா வராது. மாவை பிசைஞ்சு முடித்த உடனே ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பால் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் இப்போது 8 பேருக்கு சமைக்கிறதால இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் 4 பேருக்குன்னா இதில் பாதி சேர்த்தா போதும். 20 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது பார்த்தோன்னா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா பால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போது 1 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சிக்கோங்க பாலை. பால் காய்ச்சிறப்பவும் சரி, இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகும் கொஞ்சம் அடிக்கடி கலந்து விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டா டேஸ்ட் ரொம்ப போயிடும். ஸ்மெல்லும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்பப்போ கலந்து விடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். பால் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் இது சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆகிடும். அந்த பதம் வந்ததும் நம்ம இறக்கிடணும். அதுக்கு முன்னாடி சுகர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பால் நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப் பண்ண பிறகு திரும்பி கொஞ்சம் திக்காகிடும், ரொம்ப திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பூரியை ரெடி பண்ணிடலாம். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வைக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூரி நிறைய பேருக்கு கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோர்க் வச்சு 2-3 ஓட்டு போட்டால் போதும். பூரி உப்பி வராமல் கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். அப்போ பால் ஊற்றி சாப்பிட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தோன்னா புஷ்ஷுன்னு வரும். அப்போ சாஃப்டாக இருக்கும் பூரி. அதிலும் பால் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம். நம்மளோட விஷ் தான், எப்படி வேணால் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூரி போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் டேஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ்ஷும் கூட இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.